தேங்காய் சட்னி, காரமான தண்ணியான தேங்காய் சட்னி. கொஞ்சம் தண்ணியாக அரைக்க போகிறேன், காரமாக அரைக்க போகிறேன். வழக்கமாக காரமாக அரைக்க மாட்டோம். இன்றைக்கி நான் சாப்பிட போகிறதுனால எனக்கு அந்த தண்ணியாக காரமாக இருக்கிற சட்னி பிடிக்குன்றதுனால 3 மிளகா, பச்சை மிளகா வச்சுருக்கேன். சப்போஸ் காரம் கம்மியாக இருந்தால் அரைக்கும்போது இன்னும் 2 கூட போட்டுக்குவேன். ரைட். தேவையானது தேங்காய், கொஞ்சம் ஏன்னா தண்ணியாக அரைக்கணுன்னா கொஞ்சம் பொட்டுக்கடலை நிறைய போட்டுக்கணும். வெறும் தேங்காய்னா உங்களுக்கு தண்ணியாக வராது, சட்னி மாதிரி வராது. அதனால் தண்ணியாக அரைக்கணுன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் கூட போட்டுக்கணும். கல் உப்பு, 3 பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கடுகு, 1 கொத்து கருவேப்பிலை. இங்கே வச்சுருக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஆப்ஷனல். நீங்கள் இதில் எதை வேணாலும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், இது புளி போட்டுக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் இது வெங்காயத்தை மட்டும் போட போகிறேன். இதெல்லாம் போட போகிறதில்ல. பட் அடுத்தடுத்த சட்னி வகைகள் அரைக்கும்போது மற்றதெல்லாம் பார்ப்போம். ரைட். இப்போது பிளேட்டில் இருக்கிற இதை மட்டும் அரைச்சிக்கிறேன். தண்ணியாக அரைக்கணும் அப்படின்னா ரொம்ப நைஸாக அரைக்கணும். மற்றபடிலாம் குறைன்னு அரைச்சிக்கலாம். காரம் செக் பண்ணால் காரம் இருக்குது, ஆனாலும் என் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இன்னொரு மிளகா உடச்சி போட்டுக்கிறேன். அது ஃபுல்லாக அரையாது, திப்பையாக அரையும். கொஞ்சம் அடிஷ்னல் காரத்தை கொடுக்கும். நைஸாக அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிருவோம். இந்த தாளிக்கிறதுல சட்னி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அப்புறம் தாளித்து அதை கொட்டி கலக்கிட்டு அப்புறம் இதை வேறு கழுவணும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் இந்த மாதிரி கிண்ணம் கனமான கிண்ணத்தில் டைரெக்டாக தாளிச்சிட்டு கலந்து விட்டுருவேன். அதனால் இந்த கழுவுற வேலை கொஞ்சம் மிச்சமாகும். ரைட். இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். அடுப்பை வச்சுருவோம். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிப்போம். தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இப்படி தான் கொஞ்சம் புகை நிறைய வரும். கடுகு போட்டுட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுற வேண்டியது தான். போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுடணும். உடனே தேங்காய் சட்னியை மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஆறணும். அப்போ தான் அந்த தேங்காய் சட்னியோட ஒரிஜினல் டேஸ்ட்டு, ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். சூட்டோடு கொட்டி மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு வராது. அதனால் ஆறட்டும். ஆறிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. காரமான தண்ணியான தேங்காய் சட்னி ரெடி.